ஒரு இந்த புலிவால புடிச்ச கடை மாதிரி ஆயிடுச்சு. புடிச்சுக்கவும் முடியாது, விட்டுட்டு போகவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாரு. அவருடைய அவர் என்ன எதிர்பார்த்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 அந்த இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. அது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கிடைச்சது. ஒரு மொமெண்டம் எல்லாம் கிடைச்ச உடனே சரி 2024 எப்படியும் பாஜக தோத்துரும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துரும். சோ இதுதான் கரெக்டான டைம், இவங்களை கழட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் அவர் வந்து பாஜகவை கழட்டி விட்டாரு. ஏன்னா அண்ணாமலை எங்களுடைய தலைவரை மோசமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா சாக்கு. he was waiting for the right opportunity. மோடி ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அவர் வந்து கலட்டி விட்டுட்டாரு. ஆனா இவங்க எப்படி எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணி எப்படியோ தடவை கிடவே ஒரு 240 பிடிச்சி ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதை வந்து எடப்பாடி எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவங்க ஆட்சி அமைச்சோடனே எடப்பாடிக்கு தெரியும் அவருக்கு கண்டிப்பாக அழுத்தம் வரும் அப்படின்னு. அதுவும் இந்த முறை கண்டிப்பாக அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க. ஏன்னா அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி வந்து அவங்களுக்கு தேவை. இந்த எலெக்ஷன்ல வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லாம எப்படி 2024 என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி களம் கண்டு ரொம்ப கேவலமா தோத்து போனாங்களோ அந்த மாதிரி ஒரு தோல்வி மீண்டும் வந்தா தமிழ்நாட்டுல பாஜக will become irrelevant அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால அதிமுகவுக்கு பாஜக தேவை என்பதை விட பாஜகவுக்கு இன்னைக்கு அதிமுக தேவை அப்படிங்கறதுனால்தான் அவங்க வந்து இவ்வளவு பிரஷர் போடுறாங்க. பாவம் அவர் நல்லா மாட்டிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து உருட்டுறாங்க, மிரட்டுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் நமக்கு வருது. விரும்பிதான் எடப்பாடி கூட்டணி வைக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா விரும்பி கண்டிப்பா வைக்க மாட்டாரு. கிவன் அ சாய்ஸ் பிட்வீன் பாஜக ஒரு நம்ம வாரிசு நடிகர் விஜய், அவர் கண்டிப்பா விஜயை தான் ப்ரிஃபர் பண்ணுவாரு. ஏன்னா அதிமுக தாவேகா will be a good combination.